மென்சுரேஷன் பீரியட் இருக்குல்ல, இது யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா தெரியாது, சொல்லாம இல்ல தெரியாது. 25,000 உயிரற்ற உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச மதுரை பெரியாஸ்பத்திரி டாக்டர் தினமணியில ஒரு நடுப்பக்க கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தார். அன்னிலிருந்து என்னுடைய புத்தி வேறு. நான் படிச்சதுல இருந்து வேற படிக்கிறது இல்லையே, நாம தான் என்னமோ படிக்கிறோம். அது சிறப்பான விஷயங்களை படிக்கிறோம். படிங்க, பார்க்கறத விட படிங்க. பார்த்து பழகிட்டீங்கன்னா படிக்க முடியாது. பார்வையாளர்களுக்கு இல்லாத சுதந்திரம் வாசகனுக்கு இருக்கு. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் வீட்டுல போய் யோசிச்சுப்பேன். இந்த சுதந்திரத்தோடு படிக்கிறேன். அவர் சொல்ற உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆய்வு கூறு, உடம்ப வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் சொல்ற 90 விழுக்காடு சூசைட் பண்ண அந்த பாடிஸ், ஆக்சிடென்ட் ஆன பாடிஸ் தவிர்த்து சூசைட் பண்ண பாடிஸ் மட்டும் எடுத்தா அதுல 90% லேடிஸ்ங்கிற பெண்கள் அப்படிங்கிற. அதுலயும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, நிறைய பேர் தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த காலத்துல இன்னில இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பு எழுதினார். எனக்கு புரியல, எனக்கு காலம் போக போக புரியுது. அவர் சொல்ற தீயிட்டு தற்கொலை செய்து கொள்வது என்பது ஆகப்பெரிய அன்பினுடைய வெளிப்பாடான வன்முறையான வெளிப்பாடுங்கிறார். எனக்கு வலிச்சா நீ சாவல, இந்த பார் எனக்கு எவ்வளவு வலிக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியா. என்ன புத்தி! 90 விழுக்காடு பெண்கள் அப்படி செத்துருக்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு, பிள்ளைகளை, என் காலில் இருந்து நிலம் அசைந்ததை இன்றைக்கு உன் தாய் போல் நான் சொல்லுகிறேன், மனசுல வச்சுக்கோ. அவர் சொல்ற கூராய்வு செய்கின்ற பொழுது அந்த கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் ஓவரிஸ் இருக்கும்ல, அதில் நான் நிறைய சினை முட்டைகளை பார்த்தேன். சினை முட்டைகள் எப்போ இருக்கும் அப்படின்னா, மென்சஸ் ஆகிறதுக்கு, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 days முன்னால அது ரொம்ப ஃபுல்லா வளர்ந்துருக்கும். 3 days முடிஞ்ச உடனே அது ஃபுல்லா வெளியில வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல தான் இந்த சூசைட் நடந்திருக்கு. அவர் சொல்றார் 95%, நான் உறுதியா சொல்றேங்கிறார், 95%. என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் இதற்கு ஓரளவு கமெண்ட் கொடுக்கலாம். கீழே சொல்றார் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 3 daysக்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமா, மன அழுத்தம், மனசு கஷ்டமா இருக்குமாங்க. எது சொன்னாலும் கோவம் வருமா சட்டுன்னு. ஐயோ அங்க கெரோசின் வச்சிருக்குது, நீ வேற அவ பிரச்சனையில இருக்கிற, அதை வேற காட்டி விட்டுறாத, சொன்னாலே போதும், போய் அதை பிடிச்சிருவான். இந்த டிராக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வத்தி பெட்டியை கொஞ்சம் மறைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு போனாலே போதும், டிராக்குள்ள இந்த வத்தி பெட்டி எடுத்துருவான். புத்தி அப்படிதான் இருக்குமா? அப்போ 28 days 30 daysக்கு ஒன்ஸ் நமக்கு மென்சுரேஷன் பீரியட் வருதுன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் 3 days பி அலர்ட். புதிய விஷயங்களை, ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்களுக்குள்ள போகாம உன்னை நீயே கண்காணித்துக் கொண்டிருப்பதற்கான அந்த மனப்பான்மைக்குள் நீ வா. கேளிக்கைகள்ல ரொம்ப மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணாத.